ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய பெண்கள் ஓவர் வெயிட் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு 3 ரீசனால தான் நிறைய பெண்கள் இன்னைக்கு ஓவர் வெயிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க நார்மலுக்கு கொண்டு வராம நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நீங்க நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் மூலியமா வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பெண்கள் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த 3 ரீசனால தான் உங்களோட வெயிட் அதிகமாயிட்டு இருக்குது. முதல் காரணம், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா தான் நிறைய பெண்கள் ஓவர் வெயிட் ஆகுறாங்க. இதுக்கு டெலிவரி ஆகிறது மட்டும் கிடையாதுங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் ரொம்ப நாள் ரெஸ்ட்லேயே இருக்கிறாங்க, எந்த விதமான ஒர்க்குமே பண்றது கிடையாது. ஆனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய உணவு எடுத்துக்கிறாங்க. அதாவது அதிகமான உணவு எடுத்துக்கிறாங்க, ஆனா அதுக்கான ஒர்க் எதுவும் பண்ணாம அவங்க ரெஸ்ட்லேயே இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போகுது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரும், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா நான் டயட்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டெலிவரிக்கு அப்புறமா டயட்ல இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க எடுத்துக்கிற உணவுக்கு ஏற்ற மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க கொடுக்கணும். நீங்க எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுமே கொடுக்காம ரெகுலர் பேஸ்ல உணவு மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதோட கேலரி வேல்யூ அதிகமாகுது. இதனால தான் உங்களோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்குது. ரெண்டாவது காரணம், நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பசிக்காமலே நிறைய உணவு எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பசிச்சு எந்த உணவையும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பொழுதுபோக்கல, டைம் பாஸ் ஆகலை, இந்த மாதிரி ரீசனால போயிட்டு சாப்பிட்றவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். நீங்க இந்த மாதிரி பசிக்காம எடுத்துக்கிற உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க உடம்புல எக்ஸஸ் கேலரி, எக்ஸஸ் ஃபேட்டா தான் ஆக செய்யும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட்டை நார்மலாக வச்சுக்க முடியும். மூணாவது காரணம், இந்த பிரச்சனையால தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் ஓவர் வெயிட் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் மிச்ச மீதி இருக்கிற உணவு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிச்ச மீதி உணவுலாம் சாப்பிட்றதுக்கு நீங்க என்ன டஸ்ட்பின்னா அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்டு மிச்ச மீதி இருக்கிற உணவு, வீட்டில் நைட்டு சாப்பிட்டு மீந்து போன உணவு, இதெல்லாம் கீழே கொட்ட மனசு இல்லாமல் அவங்களே சாப்பிட்டுறாங்க. இந்த மாதிரி ரெகுலர் பேஸில் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட வெயிட் அவங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா சமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வெயிட்டும் அதிகமாக செய்யாது. ஸோ நிறைய பேர் இதை கால்குலேட் பண்ணுறது கிடையாது. நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமாக செஞ்சு வைக்கிறீங்க. இதை கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, மற்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களோட வெயிட் அதிகமாகுது. ஓகே, நீங்கள் இந்த 3 ரீசனில் எதனால் வெயிட் அதிகமாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டோட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.